Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஹேர் பன் டுட்டோரியல் தான். ஹேர் பன் மேக்கர் வந்து நம்மளோட லாஸ்ட் 10 rupees ஷாப்பிங் vlogல நான் காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து அந்த டுட்டோரியல் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இது ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். இது எதுக்கு ஒரு வீடியோன்னு கேட்காதீங்க. அதை கேட்டிருந்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேர் பன் மேக்கர் வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி அழகாக கொண்டு போடுறது அப்படிங்கிறத இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேரில் எதுவும் டேங்கிள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கோம் பண்ணி ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு இல்லை ஹேர் வாஷ் பண்ண செகண்ட் டே வந்து இது ஈஸியாக இருக்கும். இது வந்து என் அம்மாவோட ஹேரில் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல் தான். ஒரு 2 minutes ஹேர் பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பன் வரணும், எந்த இடத்துல அந்த கொண்டை வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் ஒரு போனிடெயில் மாதிரி ஒரு நார்மல் பிளாக் ரப்பர் பேண்டில் வந்து போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் போனிடெயில் போட்டதுக்கப்புறம் அந்த பன் மேக்கர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஓல்டு சாக்ஸ் அதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். அதை வந்து நான் ஏதாவது ஒரு DIML உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அதை ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி உங்கள் போனிடெயிலுக்குள்ளே விட்டுருங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி நீங்கள் போனிடெயிலுக்குள்ளே போடுவீங்களோ அதே மாதிரி நம்ம அதுக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை முடியை வந்து காம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் சிக்கில்லாமல் லைட்டாக கொஞ்சம் சீரம் அப்ளை பண்ணிக்கிறதுனா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட கையை அந்த பன்னுக்குள்ளே விடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலேருந்து நான் உள்ளே விடுறேன். இப்போ இந்த முடியை அந்த பன்னை சுற்றி நம்ம கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். இந்த முடியை எடுத்து அந்த பன்னை சுற்றி நம்ம உள்வழியாக கையை விட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், கையை நான் அந்த மாதிரி உள்ளே விட்டுருக்கேன். நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லைன்னு. ஜஸ்ட் நீங்கள் வந்து கையை விட்டு எடுக்க போகிறீங்க. எடுத்துட்டு அந்த முடியை அப்படியே அந்த பன்னை சுற்றி விரிச்சு விட போகிறீங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேயராக நீங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்மூத்தாக சுற்றி சில பேர் இந்த பரதநாட்டியத்துக்குலாம் கொண்டு போடுவாங்க. அது வேறு மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம அந்த பன்னுக்குள்ளே கையை விட்டு அந்த விரல்லேருந்து எல்லா முடியையும் உள்ளே பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே சுற்றி எடுக்க போகிறோம். அவ்வளவுதான். இது எல்லாருமே செஞ்சுருக்கலாம். சப்போஸ் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஹேரையும் வந்து நீங்கள் இழுத்து விட்டுருங்க. இது உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னொருத்தருக்கு போடுறத விட உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் போட்டுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சில பேர் இந்த முடியை ஸ்ப்ரெட் பண்ணி போடுவாங்க. அதை விட இது நல்லா இன்னும் ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் முடி இருக்கோ அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து மேலேயும் கீழேயும் சொருகிடுங்க. ஹேர் பின்ஸ் இல்லை டிக்டாக் பின்ஸ்லாம் சொருகாதீங்க. 2 கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க. அந்த யூபின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த யூபின் வந்து 2 சைடும் சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெடி ஆகிடும். நீங்கள் சின்ன பசங்களுக்குலாம் போடுறீங்க அப்படின்னா இதில் ஸ்டிக்கர் இல்லை நடுவில் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த கிளிப் மாதிரியெல்லாம் நீங்கள் சொருகிக்கலாம். சுற்றி பூ வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக இந்த மாதிரி தான் அந்த பன் மேக்கர் வச்சு நம்ம வந்து ஹேர் பன் போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி வீடியோஸ் பிடிக்கும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பிடிக்கும்னா கீழே இருக்கிற லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எப்போ எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பாய்.